வணக்கம். இன்றைக்கு உலக அஞ்சல் தினம். உண்மையிலேயே இந்த அஞ்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது போஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த துறை தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் 1764 ஆங்கிலேயர்கள் தான் இதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் உலக அஞ்சல் தினமாக இதை அறிவிக்கப்பட்ட காலம் எப்படின்னா 1874 சுவிட்சர்லாந்தில் இந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு 150 நாடுகளில் இன்று உலக அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம தகவல் பரிமாற்றம் என்பது விரல் நுனியில் இருக்குது. அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி அல்லது கைபேசியில் நாம் ஒரு செய்தியை அடுத்தவர்களுக்கு அனுப்புகிறதா இருந்தால் ஒரு வினாடி நேரத்தில் அனுப்புகிறோம். அவர் பார்த்துட்டாருங்கிறதையும் பார்த்துட்றோம், பார்க்கலைனாலும் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதா இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க. அவுரங்கசீப் காலத்துலேயும் அதுக்கு முன்னாடியும் செய்திகள் அறிவிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாறைகளில் மேலே எழுதி வைப்பாங்களாம். நம்ம நாட்டிலே கூட யானையில் ஏறி முரசறிவிப்பாங்களாம். யானை எதுக்குன்னா உயரமான ஒன்று, ஓசை, இந்த முரசு சத்தம் கேட்டவுடனே என்னன்னு பார்க்கலாம். அதில் ஒருத்தர் மிகுந்த சத்தமான குரலில் ஒரு செய்தி அறிவிப்பார். இது அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு செய்தி அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ போய் சேர வேண்டும் என்றால் 2 விஷயம் முக்கியமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று, அந்த தகவல் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னொன்று, அவர்களை விரைவாக சென்று அடைய வேண்டும். பாதுகாப்பு, ரகசியம், அதே போல் விரைவு, இது 3மாக இருந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்க்கிற போது அவர்களுக்கு அதன் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. உலகத்திலேயே இந்த அஞ்சல் துறையில் முதலிடம் வகிப்பது இந்தியா தாங்கிறாங்க. 1,55,333 அஞ்சல் நிலையங்கள் இருக்குது. அதில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது உண்மையும் கூட தாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் அந்த போஸ்டல் பாக்ஸை பார்க்குற போது, அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க, போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, சிகப்பு கலரில் இருக்கும். அதில் போய் அந்த இதை போடுற போது அது அந்த தபாலை போட்டுட்டு திருப்தியாக சேருவோம். அதே மாதிரி அது திரும்ப சேர்றத மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற இளைஞர், பெண் பார்த்து விட்டு போன வீட்டில் அந்த பதிலுக்காக காத்திருக்கக்கூடிய மணமகள், அதுவும் அந்த காலத்தில் பேசி முடித்த பிறகு போய் லெட்டர் போடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வேலைகள், அதே போல் மாற்றல் உத்தரவு வந்திருக்கக்கூடியது, பதவி உயர்வு என்று எதுவாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் தவிர மணி ஆர்டர் அப்படின்னு பணம் அனுப்புகிற முறையெல்லாம் பின்னாடி வந்ததுங்க. கண்ணாசன் கூட ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் வேலை இது அப்படின்னு. கௌரி கல்யாணம்னு அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, ஜெய்சங்கர் கதாநாயகன் நடிச்சிருப்பார். அதில் அவர் ஒவ்வொரு தபால் கொடுக்குற போது அந்த ஒரு முதிய மூதாட்டி வாங்கி சந்தோஷப்படுறதும், ஒரு இளைய பெண் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறதும், ஒரு அப்பா வாங்கி சந்தோஷப்படுறதும், இப்படி ஒவ்வொன்றா காட்டுவாங்க. இதெல்லாம் ஒருவருடைய உள்ளத்தை கண்டுபிடிச்சி மற்றவர்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அப்படிங்கிறத. இப்போ இந்த தபால் அஞ்சல் இதன் மூலமாக மனித மனங்கள் இணைக்கப்படுகின்றன. சாதி மத பேதம், மேலோர் கீழோர் எதுவும் கிடையாதுங்க. ஒரு ஒருங்கிணைப்பு, உலகத்தை ஒன்று சேர்க்கின்ற முயற்சியில் இந்த அஞ்சல் தினத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் என்ன தான் கைபேசி வந்துட்டாலும், என்ன தான் நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பினாலும் அல்லது இமெயில் அனுப்பினாலும், ஒரு கடிதம் வருகிற போது இருக்கிற மகிழ்வும், அதுவும் வாழ்த்து அட்டைகள் அனுப்புவோம் பாருங்கள். புத்தாண்டு, பொங்கல், அதே மாதிரி தீபாவளி, இதுக்கெல்லாம் போய் நம்ம கடையில் போய் அந்த வாழ்த்து மடல் வாங்கிட்டு வந்து நம்மளே கையில் எழுதி, அந்த கையில் இப்போ எழுதுனதை அவங்களுக்கு அனுப்பி, நமக்கு பிடிச்சதை வாங்கிறது ஒரு வகை, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கிறது ஒரு வகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் எவ்வளோ அழகான ஒரு விஷயம். இத்தனை பெருமையுடையது உலக அஞ்சல் தினம். இன்றைக்கும் நாம் கடிதம் எழுதுகிற வழக்கத்தை விட்டுவிட்டோம். எழுதத் தொடங்குவோம், எதிர்பார்த்து காத்திருப்போம். அஞ்சல் தினம் மறக்க முடியாத ஒன்று.